வாக்குத்தத்தம் கிடைச்சிச்சு, வார்த்தை கிடைச்சிச்சு. முதல்ல நடந்தது தெரியுமா? கூட இருந்து சிலர் விலகிட்டாங்க. ராமின் சொல்லுங்க, கூட இருந்து சிலர் விலகிட்டாங்க. நான் ஒண்ணு சொல்லட்டுமா? என் கூட இருக்கிறவங்க கடைசி வரைக்கும் என் கூட இருப்பான்னு நினைச்சாதீங்க. அது உனக்கு பலம் அல்ல, கர்த்தர் தான் உனக்கு பலம். அல்லேலூயா. யார் விலகினாலும் கவலைப்படாதீங்க, யார் உதறினாலும் கவலைப்படாதீங்க, யார் பிரிந்தாலும் கவலைப்படாதீங்க. கர்த்தரை மாத்திரம் விட்டுறாதீங்க. சிலர் நம்மை விட்டு பிரிவார்கள், சிலர் நம்மை விட்டு விலகுவாங்க, சிலரை கர்த்தர் பிரிப்பாரு, சிலரை கர்த்தர் நமக்கு தூரப்படுத்துவார். எதற்கு தெரியுமா? நம்ம அடுத்த நிலைமையை நோக்கி போறதுக்காக. நம்ம வளர்ச்சிக்கு சில தடையா இருப்பாங்கன்னா, நம்ம முன்னேற்றத்துக்கு சில தடையா இருப்பாங்கன்னா, நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்றதுக்கு சில தடையா இருப்பாங்கன்னா, நம்ம விசுவாசத்துல வளர்றதுக்கு சில தடையா இருப்பாங்கன்னா, கர்த்தர் அவர்களை நமக்கு தூரப்படுத்துவார். கர்த்தர் அவர்களை விட்டு நம்ம பிரிப்பார். கவலைப்படாதீங்க, கர்த்தர் தான் செய்வார். ஆமென். அவங்க விட்டுட்டாங்களே, அவங்க என்ன கண்டுக்கலையே, அவங்க என்ன பார்க்கலையே, அவங்க எனக்கு உதவி செய்யலையே, என் சொந்த பந்தங்க நான் பார்க்கலையே. யாரும் பார்க்க வேண்டாம், உன்னை பார்க்கிற ஒரு கர்த்தர். யார் போனாலும் கர்த்தர் ஒண்ணு விட்டு போக மாட்டாங்க.